தௌஹீதா? அப்ப நாங்க பார்த்தோம், இதை நடத்துறவர் முதல்ல கொள்கை சரியில்லாதவரா இருக்கிறார், அதுல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் சரியில்லாம இருக்கிறாங்க. இது மாதிரியான நிகழ்ச்சிகள்ல தௌஹீத் ஜமாத் வந்து மாறுபட்ட கருத்து உடையவர்களோட மேடையில் ஏறாது என்று நாங்க ஒரு பாலிசி எடுத்தோம். அதை கடைபிடிக்கிறோம். இந்த பாலிசி கூட இன்னைக்கு தான் நீங்கள் குறை சொல்றீங்களே தவிர, நேற்று வரைக்கும் இதே பாலிசியை என் மீது திணித்தவர்கள் நீங்கள். நாகர்கோவில்ல ரோட்டரி கிளப் சார்பாக இஸ்லாம் இணைய மார்க்க நடத்தணும்னு கேட்டாங்க. அப்ப நிர்வாக கமிட்டியில நான் எதா இருந்தாலும் மசோரா பண்ணுவோம். நிர்வாக கமிட்டியில் இருக்கும்போது நான் அது பேசுறேன். இந்த ரோட்டரி கிளப்ல கேட்கறாங்க இஸ்லாம் இணைய மார்க்க நடத்துறதுக்குன்னு சொல்லி. அப்ப இந்த ஜவாஹிர்லா ஹைதர் எல்லாருமே அதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. வேணாம், ரோட்டரி கிளப்புங்கிறது பலவிதமான காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு கிளப்பு, அதன் பேர்ல போய் நம்ம நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னா அந்த செயலுக்குலாம் நம்ம அங்கீகாரம் கொடுத்த மாதிரி போயிடும் அப்படின்னு எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. கமிட்டியில தனிப்பட்ட முறையில் மசூராவில் அந்த மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. நான் அதை வேணான்னு சொல்லிட்டேன். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி திருப்பி நான் கேட்கிறேன். நமக்கு எந்த செலவும் இல்லாம அவங்க செலவுல அவங்களுக்கு தாவா செய்வதற்கு 2 பொங்கல் வருது, ஒரு ஞாயிறு வருது என்றெல்லாம் சொன்னீங்களே, அப்ப ஏன் அன்னைக்கு அதை இப்படி மாத்தி சொன்னீங்க? நாகர்கோவில் ரோட்டரி கிளப்லயும் அதே தான், அவன் செலவுல அவங்க வீட்டு காசுல அவங்ககிட்ட போய் தாவா செய்யலாம். என்ன பண்றீங்க? அந்த லெவல்ல வேணாம், அது வந்து அது சரியில்லை அப்படின்னு சொன்னமா இல்லையா? அப்ப ஒத்துக்கிட்டீங்க. அப்ப உங்களுக்கு எது ஒத்துக்கொண்ட நிலைப்பாடோ நீங்க செஞ்சா அது சரி, நாங்க செஞ்சா சரியில்லையா? நாங்க ஒரு கொள்கை அடிப்படையில் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். மாறுபட்ட கருத்துடைய நின்று சொன்னா நம்மளும் அந்த கருத்தை ஆதரிக்கணும்னு மக்கள், அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க, கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட மக்கள் இருக்கிற மாதிரி தௌஹீதுல வந்து அப்பதான் நுழைந்தவர்கள், அரைகுறையா தெரிந்தவர்கள் கணிசமான பேர் இருக்கிறாங்க. அப்ப நாங்களும் அந்த மதுகபுவாதிகளும் சேர்ந்து ஒரு மேடையில் பேசும் பொழுது அவர் அதை ஆதரிக்கிற மாதிரி ஒரு கருத்தை பேசினார் வைங்க, அந்த மக்கள் நினைக்குவாங்க இதுவும் தௌஹீத் ஜமாத் கருத்து தான் போல இருக்கு, இதுவும் தௌஹீத் தான் போல இருக்கு, ஜின்னு விரட்டுறது மார்க்கத்தில் உள்ளதான் போல இருக்கு நினைப்பாங்களா இல்லையா? அந்த மக்களை நாங்கள் காப்பாற்றுவதற்காக வேண்டி சாதாரண மக்கள் அதுக்காக நாங்க என்ன பண்றோம், இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்து கொண்டு வர்றோம். இந்த நிலைப்பாடு தவறாவே இருக்கட்டும் உங்க பாசையில, அதுக்காக வேண்டி நீங்க எங்களுக்கு திணிப்பீங்களா? நாங்க தானங்க போகாம இருந்தோம், உங்களுக்கு என்னங்க? அதனால தௌஹீத் ஜமாத் போகாம இருந்தனால உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னா, நீங்க தான் அனுப்புனீங்களா, வாலண்டியர் அனுப்புனீங்களா, செஞ்சீங்களா? அதனால வந்து இதெல்லாம் தாவா செய்ய மாட்டார்களா, அவர்களுக்கு தாவா இல்லையா? அப்ப ஏன் ரோட்டரி கிளப்ல செய்யுமா அந்த வார்த்தையை சொல்லல? எல்லாருக்கும் தாவா இருந்தாலும் அதுக்குன்னு சில அளவுகள் ஒரு நிலைப்பாடு வச்சிருப்போம். அந்த தாவாவுக்கு பதிலாக விபரீதங்கள் ஏற்பட்டு போயிடக்கூடாது, அதுக்காக வேண்டி நம்ம வந்து பீஸ்ல கலந்து கொள்வதில்லை என்று நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா வாலண்டியர் அனுப்புனாங்க. வாலண்டியர் அனுப்புனாங்களா? கூலிப்படையா தான் அனுப்புனாங்க. அப்ப தாங்கள் சரி என்று கருதக்கூடியதுக்கு வந்து அவங்கள்ட்ட கூலி கேட்கறது கேவலம். மற்றவங்க எல்லாம் வந்து கூலிக்குன்னா யாரை வேண்டாலும் பிடிச்சவங்க நடத்திட்டு போயிருப்பாங்க. சோறும் போட்டு இடமும் கொடுத்து பிளஸ் வந்து கூலியும் கேட்டாங்கிற அளவுல அவங்க கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி கேவலமா விமர்சனம் பண்ணினார்கள். தாமுக காரன் கூலிப்படையா வந்தான்னு சொல்லி அந்த காரியத்தை செஞ்சீங்க, சரி போயிட்டு போகுது. இப்ப அமெரிக்க தூதர் வந்து கௌரவிக்கப்படலை. நீங்கள பேப்பர்ல என்ன விளம்பரம் வந்துச்சு, தினமலர் எடுத்து பாருங்க. சும்மா வந்தார், கெஸ்டா வந்தாரு. பேப்பர்ல என்ன போட்டிருக்கு, தினமலர்ல அந்த பீஸ் கண்காட்சிக்கு அன்னைக்கு என்றைக்கு நடக்கிறதோ அன்றைய தினம் வந்த காலையில் வந்த விளம்பரத்தில் என்ன வருதுன்னு கேட்டா, துவக்கி வைப்பவர் ஜாகிர் நாயக், முன்னிலை அந்த பேரு அமெரிக்காவுடைய தூதருடைய பேரை போட்டிருக்கு. ஆமா, அப்ப முன்னிலை வைப்பது என்பது வந்து அது வந்து சீஃப் கெஸ்ட் அர்த்தமா? அவர் ஒரு கௌரவப்படுத்துறீங்க. எந்த அளவுக்கு கௌரவப்படுத்துறீங்க? ஒரு கட்டத்தில் பாத்திமா முசாஃபர்ங்கிறவங்க அப்துல் சமத் சாஹிபுடைய மகள் இஃப்தார் நிகழ்ச்சிக்காக வேண்டி இதே ஆசாமியை கூப்பிட்டார். இதே ஆசாமி, இதே தூதரை, இதே அமெரிக்காவுடைய துணை தூதரை கூப்பிட்டு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதை உணர்வுல கண்டிச்சுட்டு இருந்தோமா இல்லையா? அப்ப ஏன் தாவான்னு உங்களுக்கு தோணல? தாவான்னு சொன்னீங்க இல்லங்க, நீங்க என்ன பண்ணிருக்கனே, இது என்ன பாத்திமா முசாஃபர் வந்து அமெரிக்கா தூதருக்கு வந்து நோம்ப பத்தி தாவா பண்ணாங்க, இதுல என்ன தப்புன்னு நினைச்சீங்களா? அமெரிக்க தூதருக்கு கொடுக்கிற கௌரவம் அமெரிக்க அரசுக்கு கொடுக்கிற கௌரவம் நினைச்சீங்களா? உணர்வுல எடுத்து படுத்தி பாருங்கள். கொஞ்ச நாள் பொறுப்பு கொடுத்திருந்தவன் அந்த பொறுப்புல இருக்கும் அந்த உணர்வை எடுத்து பாருங்கள். என்ன வந்திருக்கிறது? பாத்திமா முசாஃபர் இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து அவர் அமெரிக்க தூதரை கூப்பிட்டதை கலிசட, இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு பிறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை இந்த அம்மா செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி உணர்வுல விமர்சனம் பண்ணமே. அப்ப ஏன் என்கிட்ட நீங்க சொல்லல? அதை நான் தான் அதை எழுதுனேன், அதை போட்டீங்கல்ல. என்கிட்ட என்ன கேட்டிருக்கேன்னு, எங்க தாவா பண்றது தப்பா, அமெரிக்க தூதருக்கு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்களா? சரி கேட்டீங்கல்ல. அப்ப உங்களுக்கே தெரிகிறது, அமெரிக்க மக்களை கூப்பிடுறது வேற, அமெரிக்க தூதரை கூப்பிடுறது வேற. தூதரை கூப்பிட்டீங்கன்னா ஜார்ஜ் புஷ்ஷை கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம்.
ஜார்ஜ் புஷ்ஷுடைய தூதர் தான் அவரு. ஒரு அரசாங்கத்தினுடைய தூதர் என்பது அந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி என்று உங்களுக்கே தெரிஞ்சதுனாலதான் அன்னைக்கு பாத்திமா முசஃபர் செய்யறது தவறு செய்யும் பொழுது விமர்சிச்சீங்க. நாங்கள் ஒன்றை விமர்சித்தால் அது கரெக்டா துல்லியமா இருப்போம். நல்ல பேர் உங்களை மாதிரி பண்ணு பேச மாட்டோம். பாத்திமா முசஃபர் செஞ்சா தப்பு, அதே ஜவாஹிர்லா செஞ்சா தப்பு இல்லைங்கிறது உங்க நிலைப்பாடா இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு ஒன்றை விமர்சித்தோமையானால் அது தப்பு தான், சரி என்று புரிகிற வரைக்கும். சரி என்று புரிந்து விட்டால் யார் செஞ்சாலும் சரிதான். அப்படிதான் நாங்க எங்களுடைய நிலைப்பாடு அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இது தாவாவெல்லாம் கிடையாது. அமெரிக்கா வந்து நம்மளை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு கௌரவப்படுத்துறீங்க. அமெரிக்க தூதரை கௌரவப்படுத்தி அமெரிக்கா என்ற நாடு வெறுக்கத்தக்க நாடு இல்ல, அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய நாடு என்று காட்டுகிறீர்கள் முன்னிலை வைக்க செஞ்சு. இதுதான் நாங்கள் கண்டிச்சது காரணம். இது வந்து நீங்களே செஞ்சது. அதாவது எல்லாத்துக்கும் நான் முரண்படுவார் சொன்னேன்ல, அதான் ஜவாஹிர்லா. இந்த அமெரிக்க தூதர்கள் விஷயம் இருக்கு பாருங்க. பாத்திமா முசஃபர் மேட்டருக்கு வந்து நம்மளே கலிசன்னு சொல்லி இருக்கிறோம். அதே அளவுகளை வைத்தான் இதை சொல்றோம். அதுக்கு என்ன கொண்டு வர்றாரு, விட்டு போடுறாரு. அமெரிக்க தூதரகத்தில் இருந்து நம்மை சந்திக்க வேண்டும் என்று வந்தார்கள். அலுவலகத்தில் வைத்து நம்ம அதை சந்தித்தோம், அதனுடைய விளக்கங்களை எல்லாம் சொன்னோம். அது மாதிரி தாவா செய்வது தப்பா அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவுக்கு பாருங்க, என்ன இது ஆர்குமெண்டா, இது ஒரு அறிவுபூர்வமான வாதமா, என்ன விஷயம்? நம்மளை தேடி ராமகோபாலம் வந்தாலும் பேசலாம், அதுல யார் மாற்று கருத்து சொல்றா? அதாவது நாம அவரை அழைத்து கௌரவப்படுத்தி ஒரு நிகழ்ச்சியில கொண்டே மக்கள் மத்தியில் வைப்பது தவறு என்று சொன்னால், இவர் என்ன சொல்றாரு? அந்த அமெரிக்க தூதர்கள் தமுக ஆபீஸ் தேடி வந்தார்கள். தேடி வந்தா தான் நம்ம கமிட்டில முடிவெடுத்திருக்கோம். தமுக ஆரம்பிக்கும் போத நம்முடைய அலுவலகத்துக்கு வந்து இலகணேசன் நாங்க உங்களை பார்க்க வர்றோம்னு சொன்னாலும் பார்க்கலாம், நம்மளை தேடி ராமகோபாலம் வந்தாலும் பார்க்கலாம், நம்மளை தேடி எவ்வளவு பெரிய எதிரிகள் அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கொடுக்கலாம் என்று வகுத்து கொண்டுதான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல நான் எந்த காலத்திலையும் மாற்று கருத்து இல்லையே. இன்னைக்கும் அமெரிக்க தூதர் என் வீட்டுக்கு தேடி வந்தா நான் காப்பி கொடுத்து அனுப்ப தானே செய்வேன், வந்து பேசுவேனே. அதே நேரத்தில் அவரை கூப்பிட்டு நான் நடத்துற நிகழ்ச்சியில் கௌரவப்படுத்த மாட்டேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நம்மளை தேடி வர்ற ராமகோபால் காப்பி வாங்கி கொடுக்கலாம்னு சொன்ன காரணத்தினால ராமகோபால் நீங்கள் சேர்ந்துகிட்டு போய் ஒரு மேடையில் ஏறுவீங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா? இது கூட விளங்காது. என்ன ஆர்குமெண்ட்ங்கிற பேர்ல சுப்ஹானல்லாஹ், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி தங்கள் தரத்தை தாழ்த்தி கொள்கிறார்கள்? அடுத்து என்னன்னு கேட்டா, இஸ்ராப் பண்ணிட்டாங்க, வீண் விரயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அது அடிஷனல் பாயிண்ட். அது கொள்கை தான் முக்கியமான காரணம். பீஸ்ல அதுக்கு உதாரணம், மதுரை கண்காட்சி நடத்தினார்கள், அதுல காபாவை பெருசாக செய்து வைத்தார்கள். அது இஸ்ராப் இல்ல, அவ்வளவு பெரிய காபா செய்து வைப்பது இஸ்ராப் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஏங்க அதுல ஒரு மெசேஜ் கொடுத்தா இஸ்ராபாங்க? காபாண்டா என்னது, எப்படி இருக்கும், அது தெரியாத மக்கள் இருக்கிறாங்க. அதனுடைய உயரம் அகலத்தெல்லாம் கரெக்டா கணக்கெடுத்து அதை அப்படியே நம்ம வந்து ஜூம் பண்ணி எடுத்துருக்கணும், சின்னதாக்கி இருக்கிறோம். அந்த மாதிரி தாஜ்மஹால் எடுத்தது வந்து இஸ்ரா அதை செஞ்சாங்க. இத காபத்துள்ள அப்படியே நம்ம சின்னதாக்கி காட்டி இப்படித்தான் அந்த காபா அமைப்பு இருக்கும், ஹஜருல் அஸ்வத் இப்படி இருக்கும், சுத்தி காட்டி வளர்க்கிறோம். ஒருவனுக்கு பாடம் படித்து கொடுப்பதற்காக வேண்டி சின்னதா பேப்பர்ல படம் வரைஞ்சிட்டு போய் பாடம் படிச்சு கொடுக்க முடியாது. ஆயிரக்கணக்கான மக்கள் வர்ற இடத்துல இது ஹஜருல் அஸ்வத், இது ஹத்தீம், இது ருக்குன யமானி, இது என்னுடைய உயரம் உழவு, இந்த இடத்துல இப்படி எழுத்து இருக்கும், வாசல் இந்த பக்கம் இருக்கும், வாசல் இத்தனை உயரத்தில் இருக்கும் என்றெல்லாம் அந்த மக்களுக்கு விளக்குவதற்காக செய்யும் பொழுது ஒரு பெரிய அளவுல செஞ்சு வச்சால் அது இஸ்ராபா? சரி, இஸ்ராப் என்று உங்களுக்கு தோணுனா அப்ப என்று சொல்லலாம்ல, இஸ்ராப் ஏன் பண்றீங்க என்று? அது இஸ்ராப் அல்ல. அன்னைக்கு போட்டோம்ல அந்த காபா, அந்த கண்காட்சி முடிச்ச பிறகு அது அப்படி கரட்டிட்டு வந்து அதுதான் நீங்க தமுகவுடைய ஆபீஸ்ல கீழே ரிசப்ஷன்ல போட்டு நீங்க செஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, அதான் அது காபத்துல்லாவுடையது. அதுக்கு தான் யூஸ் ஆகிட்டு இருக்குது. அது வந்து பெண்களுக்கு தனி தடுப்பு வச்சிருக்கிறோமே முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட்ல அலுவலகத்துல, அதுக்கு அந்த பலகை எதையும் வீணாக்கல. அந்த ஆசாரி கொடுத்த கூலி தான் அதுல செலவானுச்சே தவிர மற்ற மெட்டீரியல் பூரா பலகை பூரா பிரிச்சுக்கிட்டு வந்து அது வெவ்வேறு காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டோம். அதுலயும் ஒரு இல்முக்காக வேண்டி ஒரு கற்றுக் கொடுப்பதற்காக செஞ்சதை கொண்டாந்து இங்க கொண்டாந்து என்ன செய்யறாரு அவரு, உதாரணம் காட்டிக்கிட்டு இருக்கிறார். அடுத்து என்ன, முஸ்தபா ரசாதியோடு ஹைதர் அலியோடு லுஹா பேச மாட்டார் என்று சொன்னால் முஸ்தபா ரசாதியோடு எப்படி இவர் பேசினார் தொண்டியில அப்படின்ற ஒரு பெரிய பயங்கரமான பாயிண்ட் எடுத்து கேட்கிறாங்க. தொண்டியில் நடந்தது என்னன்னு கேட்டா வரதட்சணை ஒழிக்கணுங்கிற ஒரு முடிவு. அது வரதட்சணை ஒழிக்கணுங்கிற தீவிரமான கருத்து அவர்களுக்கு கிடையாது, நமக்கு தான் அந்த கருத்து இருக்குது. அதை நோக்கி அவர்